ஹலோ குட்டீஸ். காட்லயே நான் தான் ரொம்ப ரொம்ப அறிவாளியான குரங்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. இன்னைக்கு நான் போட்ட ஒரு செம்ம மாஸ்டர் பிளான். அதாவது நான் எப்படி ஒரு தடவை பெரிய தந்திரம் பண்ணேன்னு நானே உங்ககிட்ட ரகசியமா சொல்ல போறேன். வாங்க, என்ன நடந்துச்சுன்னு கேக்கலாம். சரி, நாம இப்ப நேரா விஷயத்துக்குள்ள போலாமா? நான் காட்டுல பார்த்த ஒரு முட்டாள் கழுதைய பத்தின ரொம்ப வேடிக்கையான ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? அந்த கழுதை பண்ண ஒரு பெரிய கூத்த நான் இப்ப சொல்ல போறேன். நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்க. கதைக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க செக்குனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். செக்குங்கிறது விவசாயிங்க விதையில இருந்து எண்ணெய் எடுக்க பயன்படுத்துற ஒரு பெரிய ரொம்ப கனமான மிஷின். அதை இழுத்துக்கிட்டே அப்படியே வட்டமா சுத்திக்கிட்டே இருக்கணும். பார்க்கவே ரொம்ப கஷ்டமான வேலைப்பா இது. பாவம் அந்த முட்டாள் கழுத காலையில ஆரம்பிச்சு சாயந்தரம் வரைக்கும் அந்த செக்கை இழுத்துக்கிட்டு சுத்தி சுத்தி வட்டமாவே நடந்துகிட்டு இருந்துச்சு. அதை பார்த்தப்போ எனக்கே ரொம்ப பாவமா இருந்துச்சு. ஆனா அதே சமயம் என் மூளையில டக்குன்னு ஒரு சூப்பர் ஐடியாவும் ஸ்பார்க் ஆச்சு. அந்த முட்டாள் கழுத ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தப்போ என்னோட அந்த தந்திரமான மூளை எப்படி ஒரு பெரிய ஜீனியஸ் மாதிரி வேலை செஞ்சதுன்னு இப்ப சொல்றேன் கேளுங்க. இதுதான் என் பக்கா மாஸ்டர் பிளான். ஸ்டெப் 1, முதல்ல அந்த கழுதைகிட்ட போய் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி நடிக்கணும். ஸ்டெப் 2, அப்படி நைஸா பேசி ஒரு ஓசி சவாரி வாங்கணும். ஸ்டெப் 3, நாம எந்த வேலையும் செய்யாம அது முதுகுல ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு காட்டை தாண்டும் போது நிம்மதியா தூங்கணும். எப்படியே மூளை சும்மா பின்னுதில்ல? உடனே நான் நேரா அந்த கழுதைகிட்ட போய் என்ன சொன்னேன் தெரியுமா? ஏன் கழுதையாரே, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி அடிமையா கஷ்டப்பட போறீங்க? என் கூட வாங்க, நாம இந்த காட்டை தாண்டி வேற ஊருக்கு போய் ராஜா மாதிரி வாழலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையா நைஸா பேசி மயக்கினேன். நீங்க நம்புவீங்களோ மாட்டீங்களோ, அந்த முட்டாள் கழுத என் பேச்ச முழுசா நம்பி உடனே சரின்னு தலையாட்டிடுச்சு. அவ்வளவுதான், அன்னைக்கே நாங்க 2 பேரும் அடுத்த ஊருக்கு போக பெரிய பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். அப்பாடா, நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு எனக்குள்ள ஒரே குஷி. அடுத்தது நாங்க போன அந்த நள்ளிரவு ஜாலி சவாரி. இந்த பயணம் என் லைஃப்லயே ரொம்ப ஈஸியான பயணமா இருக்க போதுன்னு நான் எப்படி நினைச்சேன்னு இப்ப பாப்போம். நல்லா இருட்ட ஆரம்பிச்சதும் நான் அப்படியே ஜம்முன்னு அந்த கழுத மேல ஏறி உட்காந்துக்கிட்டேன். ஏறின கொஞ்ச நேரத்திலே நல்லா கண்ணை மூடி தூங்கிட்டேன். ஒரு 10 மணி நேரம் கழிச்சு முழிச்சா புது ஊர்ல இருப்போம்னு நினைச்சேன். அந்த இருட்டுல கழுத மட்டும் எனக்காக அப்படியே நடந்துகிட்டே இருந்துச்சு. அந்த கழுத முதுகுல அப்படியே சொகுசா தூங்கும்போது எனக்குள்ள ஒரே பெருமை. ஆஹா, எந்த வேலையும் செய்யாம இப்படி ஓசியில பயணம் போறோமே, நிஜமாவே நாம தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய புத்திசாலி விலங்கு அப்படின்னு ரொம்ப கெத்தா நினைச்சுக்கிட்டேன். ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். காலையில எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. என்னுடைய அந்த அருமையான திட்டம் எப்படி தவிடு பொடியாச்சுன்னு தெரிஞ்சா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. மறுநாள் காலையில சூரியன் அழகா உதிச்சது. நான் மெதுவா தூக்கம் கலையாம என் கண்களை திறந்தேன். ஒரு புது ஊரை, புது உலகத்தை பார்க்க போறோன்னு ரொம்ப ஆர்வமா முழிச்சு பார்த்தா, அங்க நான் பார்த்ததை நீங்க சத்தியமா நம்பவே மாட்டீங்க. நான் என்ன எதிர்பார்த்தேன்? ஒரு புது ஊர். ஆனா அங்க நிஜத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? நாங்க எங்கேயுமே போகல. அதே விவசாயியோட சின்ன குடிசைக்கு பக்கத்திலே தான் நின்னுகிட்டு இருந்தோம். எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, எப்படி இது நடந்துச்சுன்னு முழிச்சேன். அது ஏன்னு அப்புறம்தான் எனக்கு புரிஞ்சுது. அந்த முட்டாள் கழுத தன்னோட வாழ்நாள் முழுசும் சக்கையை சுத்தி சுத்தி நடந்தே பழகிடுச்சு இல்லையா? அதனால நேத்து ராத்திரி முழுசும் வேற எங்கேயும் போகாம அந்த குடிசையவே ஒரு பெரிய வட்டமா சுத்திக்கிட்டு இருந்திருக்கு. நான் நல்லா தூங்கும்போது அது ஒரே இடத்துல சுத்தி சுத்தி வந்திருக்கு. இது உண்மையிலேயே எனக்கு ஒரு வழி நிறைந்த பாடம். மத்தவங்கள ஏமாத்தி காரியம் சாதிக்க நினைச்சா அது எப்பவும் நாம நினைக்கிற மாதிரி ஈஸியா வேலை செய்யாது அப்படிங்கறத அன்னைக்கு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நாங்க இப்படி ராத்திரி புறா சுத்துனத காலையில எழுந்த அந்த விவசாயி பார்த்துட்டாரு. நடந்ததை புரிஞ்சுக்கிட்டு அவர் உஷாராகி தன்னோட பெரிய குச்சிய கோவமா கையில எடுத்தாரு. ஆத்தி, அவ்வளவுதான், இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சதுன்னு எனக்கு அப்பதான் உரைச்சது. அப்புறம் என்ன, நாங்க 2 பேரும் விவசாயி கிட்ட வசமா மாட்டிக்கிட்டோம். எனக்கும் சரி அந்த கழுதுக்கும் சரி விவசாயி குச்சியால பின்னி பெடல் எடுத்துட்டாரு. 2 பேருக்கும் பயங்கரமான அடி. அந்த வலி தாங்க முடியாம நாங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப அழுதோம். அடிய வாங்கிட்டு நாங்க 2 பேரும் உட்கார்ந்து அழுதுகிட்டே மாத்தி மாத்தி என்ன சொல்லிக்கிட்டோம் தெரியுமா? உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டன்னு. என்னோட சுயநலமான அந்த தந்திரமும் கழுதையோட அந்த முட்டாள்தனமும் சேர்ந்து கடைசியில எங்க 2 பேருக்குமே பெரிய வலியை தான் கொடுத்துருச்சு. சுக்குட்டீஸ், இப்ப நீங்களே சொல்லுங்க, மத்தவங்கள ஏமாத்தி ஓசில பயணம் போக நினைச்சேன்னா நிஜமாவே புத்திசாலியா? எப்பவுமே நம்ம அறிவை வச்சு மத்தவங்கள ஏமாத்த நினைக்கணுமா, இல்ல நேர்மையா இருந்து மத்தவங்கள மதிக்கணுமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் கேட்டு பாருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான கதையோட உங்களை சந்திக்கிறேன். டாடா.